இன்னைக்கு என்ன நாள்? துர்காஷ்டமி. ஏன்டா அப்படி சொல்ற அப்படி கேட்டீங்கன்னா, இன்னைக்கு ஒரு நாள் கொஞ்சம் பிசிறு தட்டுச்சுன்னா என் டிசிப்ளின் சேலஞ்சுக்கு தான். வெல்கம் டு டே 14 ஆஃப் 30 days டிசிப்ளின் சேலஞ்ச். காலங்காத்தால செம்ம லேட்டாக எழுந்தேன். ஏன்னா நேற்று நைட்டு வந்ததே செம்ம லேட்டு. வந்துட்டு கொஞ்ச நேரம் எடிட்டிங் வேற பண்ணேன். ஸோ இன்னைக்கு வந்து வாக்கிங் போகலாம் சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தேன். நேற்று உச்சி வெயிலில் பக்காவாக வாக்கிங் போகிறதுக்கு ரெடி ஆகிட்டேன். ஷார்ட்லாம் எடுக்கிற நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் வெயில் தான் மண்டே போந்துச்சு. அப்படியே பக்கத்தில் இருக்க ஃபிஷ் மார்க்கெட்டுக்கு போனேன். ஃபிஷ்லாம் செம்ம ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். கொஞ்சம் ரேட்டுமே கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அப்படியே வாங்கிட்டு நம்ம வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்துட்டு எப்போ போல நம்ம பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு முடிச்சோன்னே நம்ம வீட்டுக்கு நம்ம லேப்டாப் ரிப்பேர் பண்ணுறதுக்காக வந்திருந்தாங்க. அவங்க அட்டன் பண்ணி முடிச்சுட்டு டேரெக்டாக வந்து லஞ்சுக்கு போயாச்சு. லஞ்சு முடிச்சதும் சலூன் கடைக்கு வந்துட்டேன். அண்ணன் ஒரு ஆர்வத்தில் நேற்று நானே மீசை எடுத்துட்டேன். மீசை எடுத்துக்கு அப்புறம் தான் தெரிஞ்சு நம்ம மூஞ்சிக்கு செட் ஆகல. எப்பவுமே வெட்டுற கடையில் நாளைக்கு வாங்கிட்டாங்க. நான் இன்னைக்கு ஃபங்க்ஷன் போறேன்டான்னு சரி சொல்லிட்டு வேற எங்கன்னா போப்பா அப்படின்ட்டாங்க. அதனால இந்த கடையில் ஒரு ட்ரையல் கொடுக்கலான்னு பார்த்தேன். சரி இப்போதைக்கு பியர்டு மூட ட்ரையல் கொடுத்துட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்துட்டு டக்குன்னு ரெடி ஆகிட்டு லியோனாத்துக்கு ஒரு பாய் சொல்லிட்டு கிளம்பிட்டேன். காரும் எடுத்துட்டு வந்து அதுக்கு டீசலும் போட்டு சுமார் 3 மணி நேரமா நடு ரோட்ல நின்றுட்டு இருக்காருல, அவர் தான் நம்ம நல்ல நண்பன் விக்கி. யார் பத்து பிள்ளையோ பிளாஸ்க்ல என்ன எடுத்துட்டு வந்திருக்கான், ஏது எடுத்துட்டு வந்திருக்கானே தெரியாம மொடமொன்னு குடிக்கிறான் பாத்தீங்களா, அவன் தான் நம்ம 3 மண்டை. ஈவன் இருக்கமே இல்லாத ஒரு கார்பரேட் மான்ஸ்டர். சரி சும்மா தானே இருக்கு, அந்த சன்ரூஃபை திறந்து விட்றான்னு சொல்லி கேட்டா அது ஃபுல்லா திறந்து முடிகிறதுக்குள்ள நம்ம வீடியோ முடிஞ்சிரும் போல. அதனால ஃபாஸ்ட் ஃபார்வர்ட்ல போட்டுறேன். இன்னும் சில கேரக்டர்ஸ் நம்ம காருக்குள்ள ஏற வேலை இருக்குது. ஆனா வரத்துக்கு லேட் பண்றதுனால கடற்கரைக்குள்ள காரை இறக்கிட்டோம். கேஷுவலா கண்ணாடியை பார்த்துட்டு வரான்னு நினைக்காதீங்க. கேஷுவலா போஸ்ட் கொடுக்குறானாமா. அப்படின்னா தாண்டா போற வழியில எல்லாம் குடிச்சிட்டே போறீங்கன்னு கேட்டீங்கன்னா அது ஒரு ஸ்பெஷலான சமாச்சாரம். நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல. புகையை பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். கருப்பு காஃபி எனக்கு ஒரு தலைவலின்னு சொல்லிட்டு வீட்லயே ஃபில் பண்ணி எடுத்துட்டு வந்திருந்தேன். நானும் அங்கிள் 3 அது மாறி குடிச்சே காலி பண்ணிட்டோம். அப்படியே ஒரு டீக்கல்ல நிறுத்தி அதை ரீஃபில் பண்ணிட்டு அப்படியே போற வழியில எல்லாரையும் கூப்பிட்டுக்கிட்டு டின்னர் வாங்குறதுக்கு ஒரு இடத்துல நிறுத்துறோம். அப்பதான் எல்லாருக்கும் ஞாபகம் வந்துச்சு, ரீசெண்டா அங்கிள் 3 ஒரு சம்பவம் பண்ணாப்புல. அதை சொல்லி பசங்கலாம் பயங்கரமா கலாச்சிட்டு இருந்தாங்க. ஆனா நம்ம பையன் ஒரு கார பூந்தியை சாப்பிட்டு எப்படி அசால்ட்டா ஹேண்டில் பண்றான் பாத்தீங்களா. யார் சாமி எங்கிருந்து வந்திருக்கான்? அப்படியே எல்லாரும் ஜாலியாக போகிற வழியெல்லாம் பயங்கரமாக ஃபன் பண்ணிட்டு பாட்டுக்கு வந்துட்டோம். அப்படியே நம்ம பர்த்டே பைக் ஒரு ப்ராங்க் காலில் போட்டு எல்லாரும் சேர்ந்து பயங்கரமாக சர்ப்ரைஸ் பண்ணிட்டோம். ஈவெண்ட்லாம் முடிஞ்சோன்னே எல்லாரும் சாப்பிட போயிட்டாங்க. நான் அப்படியே யாருக்குமே தெரியாமல் போயிட்டு நம்ம ப்ரோட்டீன் குழுக்குள்ள குளிக்கிட்டு இருந்தேன். எல்லாம் நம்ம டிசிப்ளின் சேலஞ்சுக்காக தான். அப்படியே சைலண்டாக பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம பசங்க மோப்பம் போச்சிட்டாங்க. இப்போதான் உன்னை சரியா புரிஞ்சுக்கிட்டேன். நீ தப்பானவன் இல்ல, நீ தப்பானவன் தான். அப்படியே நம்மளை ஸ்விம்மிங் பூல் கிட்ட கூட்டு போயிட்டாங்க. நானும் அப்படியே 2 சப்பாத்தி சாப்பிட்டு கொஞ்ச நேரம் என்ஜாய் பண்ணிட்டு காலையில் கிளாஸுக்கு போகணும்னு சொல்லிட்டு சீக்கிரமாக தூங்கிட்டேன். போனேன்னா இல்லையாங்கிறத நாளைக்கு பார்ப்போம்.